முக்கிய செய்தி சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உரிமையாளர்கள் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இணைகிறார். ஜெயலானி, பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி பொம்மையாபுரம் கிராமத்தில் பாலாஜி என்பவருக்கு சொந்தமான சாய்நாத் பட்டாசாலை என்பது செயல்பட்டு வருகிறது. நாக்பூர் உரிமம் பெற்ற பட்டாசாலையில் காலை வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் பட்டாசு தயாரிக்க பயன்படும் ரசாயன கலவை செய்த போது வேதியியல் மாற்றம் மற்றும் உராய்வு காரணமாக பயங்கர வெடிவிபத்தானது ஏற்பட்டது. இதில் 4 அறைகள் தரைமட்டமானது. விபத்தில் வேல்முருகன், நாகராஜ், கண்ணன், காமராஜ், சிவகுமார், மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட 6 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 20 90% தீக்காயத்துடன் மீட்கப்பட்டு விருதுநகர் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து சாத்தூர், சிவகாசி, விருது தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்து குறித்து வச்சக்காரப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் ஆலை உரிமையாளர்கள் பாலாஜி, சசிபாலன் மற்றும் மேலாளர் தாஜ் பிரகாஷ் உள்ளிட்ட 4 பேர் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு உயிரிழப்பு ஏற்படுத்தியது, உரிய பாதுகாப்பின்றி பணியில் ஈடுபடுத்தியது உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து வச்சக்காரப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் 4 பேரையும் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தது தொடர்பான 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயலானி.